ஏமாத்துறதும் சரி, ஏமாறுறதும் சரி, நம்ம கையில இல்லவே இல்ல. அவங்க என்ன சொன்னாலும் அவங்க ஏமாத்திட்டே தான் இருக்க போறாங்க. 99.9% பீப்பிள்க்கு வந்து அவங்க ஏமாறுறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாது. நாங்க உங்கள இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்கோம், நடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஏப்ரல் ஃபூல் தெரியாது. இல்லங்க, டக்குன்னு மறந்துட்டேங்க. சந்தியா 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 என் அம்மாவே மாத்திருக்கேன். லவ் பண்றேன்னு ஏமாத்தினதோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது கேக்குறீங்க நானு. இதுக்கப்புறம் கரண்டா நீங்க வேற யாரும் ஏமாத்துவீங்களா? இல்லைங்க, ஆனா இத்தனை பேரை ஏமாத்தி இருக்கேன். அப்பாசாமி டவர்ஸ்னு சொல்லிட்டு நீங்க சென்னையில நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. த ஒன் அண்ட் ஒன்லி ஹலோ எவ்ரிவன், ஒரு சூப்பரான ஒரு மாசான ஹீரோ நம்ம பார்க்க போறோம். வேற யாரும் இல்ல, சராக் நம்ம நலன் ப்ரோ தான். ஹாய். அந்த ஏப்ரல் ஃபூல் தினத்துக்காக ஒரு சின்ன கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசலாம்னு இருக்கேன். ஏப்ரல் ஃபூல் அன்னைக்கு ஏமாறுறதும் தப்பு, ஏமாத்துறதும் தப்பு நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏமாத்துறதும் சரி, ஏமாறுறதும் சரி, நம்ம கையில இல்லவே இல்லை. யாருமே வந்து போய் நான் ஏமாற போறேன்னு சொல்லிட்டு ஏமாற போறது இல்லை. அதே மாதிரி ஏமாத்துறவங்களும் இவனை கன்ஃபார்மா ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சு ஏமாத்துறது. ஐ திங்க் த சிச்சுவேஷன் ஒன்லி டிசைட்ஸ் ஏமாறுறதும் ஏமாத்துறதும். அந்த டைமும் அந்த சிச்சுவேஷன் தான். ஸோ அதனால வந்து யார் மேலேயும் இதனால குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 100ல ஒரு 10-20% வந்து ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி ஏமாத்துவாங்க. அது அவங்களுக்கான வீடியோலாம் இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும் அவங்க ஏமாத்திட்டே தான் இருக்க போறாங்க. அதனால ஏமாறுறவங்க மேல வந்து தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் 99.9% பீப்புளுக்கு வந்து அவங்க ஏமாறுறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அதனால வந்து இல்லை நீங்க இன்னும் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கிறோம்ல சொல்லவே முடியாது. ஸோ இட்ஸ் ஆல் டேக் அந்த டைம் தான். அந்த டைம் வில் மேக் த டிசிஷன் உங்களை ஏமாத்துறீங்களா இல்லை ஏமாறுறீங்களா அப்படின்னு. ஸோ அதனால வந்து இதை வந்து ஒரு ஃபன் மூட்ல பார்க்கும்போது எல்லாமே ஃபன்னா இருக்கும். சீரியஸ் மூட்ல ஏமாத்துறதோ ஏமாறுறதோ இட்ஸ் நாட் நைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. இட் வில் பி குட். தேங்க்யூ. நாங்க உங்களை இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்கோம், நடிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாத்த வந்துட்டே இருக்காங்க. நல்லா ஏமாறுங்க. தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு யார் கூட இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் உங்களுக்கு தெரியாது. இல்லங்க, டக்குன்னு மறந்துட்டேங்க. அதான் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக பேசினேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. என் பேர் சந்தியா. சந்தியா. சோ இன்னைக்கு நம்ம பியூட்டிஃபுல் சந்தியா கூட இருக்கோம். வெக்கமா வருதே. சந்தியா, என்னங்க நீங்களே சிரிக்கிறீங்க? அப்ப நீங்க அழகா இல்லன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? கொன்று சங்கீதா தானே? சந்தியா சந்தியா. சந்தியா இல்லங்க, லைட்டா சந்தியா. சந்தியா சந்தியா ஓகே சந்தியா, எதுவும் இல்ல சந்தியா. சம்மதம் சொல்வாயா? ஏமாறுறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. சோ நீங்க உங்க வாழ்க்கையில யாரையாவது எந்த விஷயத்துக்காக ஏமாத்திருக்கீங்களா? நான் யாரையும் ஏமாத்தினது இல்ல. விளையாட்டுக்கா ஃப்ரெண்ட்ஸுங்களை ஏமாத்திருக்கேன், அவ்வளவுதான். படிக்கிறேன்னு சொல்லி என் அம்மா ஏமாத்திருக்கேன். ஆனா இத்தனை பேரை ஏமாத்தி இருக்கேன். ஆமா, இது வந்து இது எல்லாருமே பண்றது தானே. சோ படிக்கிறேன்னு சொல்லிட்டு புக்க வச்சுட்டு தூங்கி இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்திருக்கேன். பட் யாருக்குமே ஹர்ட் ஆகுற மாதிரி ஏமாத்தினது இல்ல. இல்ல. என்னமோ சொன்னீங்க. நாங்க நம்புறோம். இல்ல நான் முழுமையா நம்புறேன். அதாவது இந்த மாதிரி வந்து சில்லறத்தனமா தான் ஏமாத்திருக்கீங்கன்றீங்க. ஆமா. சரி, ஓகே. லவ் பண்றேன்னு ஏமாத்தினதோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது கேக்குறீங்க நானு? லவ் கொஞ்ச நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்ல எனக்கு அவனை பிடிக்கல. நான் சின்ன பொண்ணு, நான் லவ் பண்ணேன்னா என் வீட்டுல அம்மா தோட கட்டேன். எதுக்கு என் பிள்ளை இதுல இழுத்து விடுற? சின்ன பொண்ணா? ஆமா, நான் சின்ன பொண்ணு அப்படின்னாக்கா +2 முடிச்சிருக்காங்க, காலேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 10th standard. உலக நடிப்புடா அப்பதான் உங்களை நான் ஏமாத்தினேன். அது அவங்க என்னைய சேர்த்து ஏமாத்துறாங்க. அவங்க இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தினதே இல்ல. உங்களை பத்தி பயங்கரமான கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது நலன் ப்ரோ கிட்ட இருந்து. அப்படிதான் நலன் ப்ரோ, அதனால அப்படிதான். சரி, இதுக்கப்புறம் கரண்டா நீங்க வேற யாரும் ஏமாத்துவீங்களா? இல்லைங்க, அப்படி ஏமாத்துற மாதிரி தான் அட்வான்ஸா சொல்லிருக்கேன். நாங்களும் உச்சராயிட்டோம், அதுக்கு சொல்றேன் நான். பரவாயில்ல, சொல்லுங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜில ஏமாத்தீங்களா? இதுக்கப்புறம் யாரும் ஏமாத்துவாங்க தெரியலையே. கண்டிப்பா ஏமாத்தணும்னா உங்ககிட்ட சொல்லிட்டேன். வாழ்க்கையில ஒருத்தவங்களை ஏமாத்துறதும் தப்பு, ஏமாறுறதும் தப்பு தானே. சோ இத பத்தி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏமாத்துறது தப்பா, ஏமாறுறது தப்பா? இதுல யார் ரொம்ப முட்டாள்? 2 பேருமே முட்டாள் தான். ஒருத்தர் ஏமாத்துறேன்னு நினைச்சு போய் அவங்களும் சம்டைம்ஸ் ஏமாந்துருவாங்க. ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டோம் அப்படின்னு
ஏமாந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களும் முட்டாள், ஏமாத்துறவங்களும் முட்டாள் தான் 2 பேரும். நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணாம ஏமாத்தாம இருந்தாவே நல்லது. நல்லதுதான். அப்ப நீங்க யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்தது இல்ல. உங்க ஃப்ரெண்டு கடன் கேக்குறாங்க, ஒரு 1000 ரூபாய் தாமா, ஒரு 2000 ஆமா, ரூபாய். இப்ப என்னன்னா ஒரு வாட்டி வந்துட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா தானே தெரியும் அதுல இருந்து ஏமாறக்கூடாதுட்டு. ஒரு டைம் ஏமாறலாம், 2 டைம் ஏமாறலாம். ஆனா அதுக்கப்புறம் அதுவே பழகக்கூடாதுல்ல. அதுவே பழகிரும். அதனால ஒரு வாட்டி அடிபட்டுச்சுன்னா அதுல இருந்து விலகி வரணுமே தவிர அதுக்குள்ளவே இருக்கக்கூடாது. ஒரு தடவை ஏமாறுங்க, ஓகே? ஒரு தடவை நல்லா ஏமாறலாம். ஏமாந்தாதான் தெரியும் அது ஏமாற்றுட்டு, இல்லன்னா தெரியாம போயிடும் அது ஏமாற்றமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மள ஏமாத்திட்டு இருந்தாலே நம்மளுக்கு தெரியாம அவங்க நல்லவங்கன்னு நம்ம நம்பிட்டே இருப்போம். அதனால ஏமாறலாம், தப்பு இல்ல. சோ பட்டாதான் தெரியும் அந்த வலின்றீங்க. பட்டு நான் திருந்திப்பேன் அப்படின்றீங்க. ஆமா கரெக்டா? ஆமா. நல்லதெல்லாம் கட்ட சொல்லி ஏமாத்துறீங்க. சாக்லேட் சாக்லேட் இல்ல, அவங்க சொல்றதை நான் நம்புறேன், முழுமையா நம்புறேன். என்னங்க ஏப்ரல் ஃபுல் இவ்வளவு பெரிய சாக்லேட் எடுத்து வரீங்க? சோ மக்களே, ஏமாறதும் தப்பு, ஏமாத்துறதும் தப்பு. இவர் யாருன்னு தெரியுமா? இவரோட ஃபுல் நேம் என்னன்னு தெரியுமா? இவர் தான் அப்பாசாமி. அப்பாசாமி டவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க சென்னையில நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க, லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. த ஒன் அண்ட் ஒன்லி வாரிசு இவர் மட்டும்தாங்க. அவரோட பையன் இவரு. ஏப்ரல் ஃபூல். ஏப்ரல் ஃபூல். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. இல்ல, இவர் வந்து அப்பாசாமி, தருண் அப்பாசாமி. சோ இஸ் a வெரி குட் ஹியூமன் பீயிங். நல்ல தமிழேந்தியில வந்து பிரியங்கா நல்காரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம தமிழேந்தியோட தம்பியா நடிச்சிட்டு இருக்காரு. சோ இது வரைக்கும் உங்க லைஃப்ல நீங்க யாரையாவது ஏமாத்திருக்கீங்களா, இல்ல இது வரைக்கும் யாருக்கிட்டயாவது ஏமாந்துருக்கீங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமாத்திருக்கு. தெய்வமே தெய்வமே. எனக்கு எப்படின்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் அவுட்டிங் கூப்பிடுவாங்க. நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லயே உட்காந்துருவேன் நான். ஸோ அவங்கள ஏமாத்திருக்கேன். அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. ஏமாந்துருக்கீங்களா? ஏமாந்துருக்கேன், பட் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்க மாட்டேன். அதெல்லாம் அப்படியே விட்டுருவேன் நான். அப்ப கண்டிப்பா நம்ம நண்பர்களுக்கு கடன் கொடுத்து ஏமாந்துருப்போம். ஆமா, சோ கடன் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னு சொல்றாங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா என் ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டா தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். ஓகே. கொடுத்து ஒரு 3 months கழிச்சு, நான் 3 months கழிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னேன். பட் இப்போ வரைக்கும் கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப். நம்மளுக்கு ஒரு Switch off. அர்ஜென்ட். நம்மளுக்கு ஒரு எவ்வளவு கொடுத்தீங்க? 4,000. 4,000. நான் என்னமோ 4 lakhs நினைச்சிட்டேன். 4,000க்கே சுவிட்ச் ஆஃப்னா இப்போ 4 lakhsக்குனா ஊர் ஓட்டே காலி பண்றவர் போல இருக்கு. ஆமா ஆமா சோ யாராவது பயங்கரமா ஏமாத்திருக்கீங்களா? ஆமா, இப்ப கூட ஏமாத்திருக்கேன் நான். யாரு? உங்களை தான். என்னையா என்ன ஏமாத்துனீங்க? ஆமா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா அதையும் நம்பிட்டீங்க. ஓ மை காட். ஏங்க ஃபர்ஸ்ட் சொன்னது இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க, இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் என்னால நம்பவே முடியலங்க. How come? அப்படி இருந்தாதாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. அப்படி இருந்தாதான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆமா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லையே. அதுதான், அவ்வளவுதான். நம்ம எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டோம். ஊர்ன மட்டை. இதுக்கப்புறமும் லைஃப்ல ஏமாறாம இருங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. நண்பர்கள் கடன் கொடுக்கறதோ இல்லாட்டி நண்பர்கள் கிட்ட இருந்து கடன் வாங்குறதோ அது ரெண்டுமே தப்பு. ஸோ யாருமே ஏமாத்தாதீங்க, யாரையும் சீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூவை இவர்கிட்ட இருந்து முடிச்சுக்கிறேன். ஆலிக்கப்பா கொடுத்துருக்கானே ஏப்ரல் ஃபூல்.